நாட்டிலேயே முதன்முறையாக பச்சிளங்குழந்தைகளுக்கான அவசர கால தனி ஆம்புலன்ஸ் திட்டத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜய் துவக்கி வைத்தார். 108 ஆம்புலன்ஸ் சேவையும் குழந்தைகள் நல மருத்துவமனையும் இணைந்து பச்சிளங்குழந்தைகளுக்கான சிறப்பு அவசர கால ஊர்திகளை துவக்கியுள்ளது. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இத்திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் விஜய் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் விஜய், பச்சிளங்குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக அனைத்து வசதிகளுடன் இந்த அவசர கால ஊர்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 1000 குழந்தை பிறந்ததுன்னா அதில் 28 குழந்தை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் இந்தியாவில் கணக்கெடுத்து 36% இருக்கின்றது. நம்ம நம்முடைய தமிழ்நாட்டு அரசுடைய எண்ணம் அது 20 குறைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பச்சிள குழந்தைகளுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதில் இருக்கு. குழந்தையை உடனடியாக உயிர்ப்பிக்கக்கூடிய எல்லா கருவியும் அதில் இருக்கு. எல்லா ஆம்புலன்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸும் சேர்ந்து 14 லட்சம் ஆகுது. 40 ஆம்புலன்ஸ் இது மாதிரி புதுசாக துவக்கப்பட இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். மேலும் மருத்துவக் கல்லூரிகளில் நன்கொடை வசூலிப்பது தொடர்பாக வரும் புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜய் எச்சரித்தார். டொனேஷன் வாங்கக்கூடாது தான் இருக்கு. ஸ்பெசிபிக்கா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா நாங்க நடவடிக்கை எடுக்கணும். ஸ்பெசிபிக்கா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கல்லூரி மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். முன்னதாக மருத்துவமனையின் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்களிடம் அமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார்.